அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வர புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய விரத முறைகள் எல்லாமே கடைபிடிப்போம். ஆனால் இந்த புரட்டாசி மாதத்தில் கட்டாயமாக பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுனால என்ன பலன்கள் பெண்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய புரட்டாசி மாதத்தில் எந்த மாதிரி முறையில் வழிபாடு மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு மாதமும் சில ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. அதில் புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுக்கு மிக உகந்த மாதம். இந்த புரட்டாசி மாதத்தை புருஷோத்தம மாதமாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் விஷ்ணுவினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறதுக்கு கண்டிப்பாக புரட்டாசி மாதத்தில் விரதமிருந்து வழிபடுவது பார்த்திங்கன்னா மிக சிறந்தது. அதிலும் பெண்கள் விரதமிருந்து வழிபடுவதனால பல நன்மைகள் கிடைக்கும். அப்படி பெண்கள் வழிபடுற அந்த விரதத்துடைய பலன் பார்த்திங்கன்னா கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. புரட்டாசி மாதத்தில் முடிந்தால் ஒருவர் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து புனித நதியில் பார்த்திங்கன்னா குளிர்த்துட்டு அதுக்கப்புறம் பூஜையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புண்ணிய நீரில் குளிக்க முடியாத சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற நீரில் கங்கை தீர்த்தத்தை கலந்து அதுக்கப்புறம் குளித்து நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜையில் விளக்கேற்றணும். இந்த புரட்டாசி மாதத்தில் அதிகாலையில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து நம்ம தீபம் ஏற்றி வழிபடுறது பார்த்திங்கன்னா பிரம்ம தேவர்களுடைய ஆசீர்வாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா பெண்கள் இந்த விதியை பின்பற்றினால் அவர்களுடைய கணவரின் உடல்நிலை நன்றாக இருக்கும் அப்படின்னு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது. இந்த மாதிரி கணவருடைய ஆரோக்கியத்திற்காக எப்படி ஒரு பெண்கள் பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அதே மாதிரி மனைவியின் ஒரு ஆரோக்கியத்திற்காக ஆயுள் விருத்திக்காக கணவரும் கூட இந்த விரதத்தை செய்யலாம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரத வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய மந்திரம் நம்ம உச்சரிக்கணும். அதனால் ஸ்ரீ மகாவிஷ்ணு காயத்ரி மந்திரம் பார்த்திங்கன்னா ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத் அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம உச்சரித்து நம்ம பூஜைகளை செய்ய ஆரம்பிக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா துளசி வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம். புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு மாலை பொழுதும் பார்த்திங்கன்னா அதிகாலை பொழுதும் துளசி செடியின் முன் நின்று நெய் தீப விளக்கு ஏற்றி வச்சு நம்ம வழிபடணும். அது மட்டும் இல்லாமல் ஓம் வாசுதேவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து துளசி செடியை 11 அல்லது 21 முறை வலம் வர்றது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் தொடர்ந்து அந்த மாதம் முழுவதும் செய்கிறதன் மூலமாக பார்த்திங்கன்னா வீட்டினுடைய அன்பு அமைதி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொருளாதார நெருக்கடியும் இருக்காது அப்படிங்கிறத பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால் புரட்டாசி வழிபாட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக துளசி வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். கண்டிப்பாக துளசி மாடம் இருந்துச்சுன்னா மஞ்சள் குங்குமம் இட்டு விளக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிந்தால் புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாளில் வறுமை நம்மளுக்கு நீங்கணும், செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சென்று வெள்ளை இனிப்பு பலகாரங்களை பக்தர்களுக்கு நம்ம வழங்கலாம். இல்லைன்னா பசுவிற்கு பார்த்திங்கன்னா கீரை இது மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. எந்த பிரசாதமாக இருந்தாலும் சரி அதில் நீங்கள் துளசி செடியில் இருக்க இலையை பார்த்திங்கன்னா சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை செய்கிறதன் மூலமாக மகாவிஷ்ணுவினுடைய அருள் கிடைக்கும், செல்வம் மற்றும் மன அமைதி அதிகரிக்கும். திருமாலுக்கு உகந்த நிறம்னு பார்த்திங்கன்னா மஞ்சள். அவர் மஞ்சள் ஆடையை அணிந்தவர். அது மட்டும் இல்லாமல் மங்களம் நிறைந்தவர். இதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு மஞ்சள் நிற உடையை, மஞ்சள் நிற பழங்கள் அல்லது மஞ்சள் தானியங்களை பெருமாள் கோவிலுக்கு வைத்து பிரார்த்தனை செஞ்சு பின்னர் அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தேவைப்படுபவர்களுக்கு தானமாக செய்கிறது ரொம்ப நல்லது. இதன் மூலமாக மகாவிஷ்ணுவனுடைய பூரண அருள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் பெண்கள் இந்த தான முறைகள் செய்கிறதன் மூலமாக கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்ற பெரிய நம்பிக்கையாக சொல்லப்படுது. பெண்கள் கட்டாயம் இந்த மாதிரி முறைகளில் பின்பற்றி நம்ம பூஜைகள் செய்கிறதன் மூலமாக கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவனுடைய அருள் கிடைக்கிறதுக்காக ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களையும் பார்த்திங்கன்னா தளிகை போட்டு நம்ம பெருமாளை வழிபாடு செய்கிறது மிக சிறந்தது. இந்த முறைகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கட்டாயம் பெண்கள் செய்ய வேண்டிய முறைகள். இது எல்லாத்தையும் பின்பற்றி புரட்டாசி வழிபாடை மேற்கொள்கிறது சிறந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெண்கள் மறந்தும் கூட புரட்டாசி மாதத்தில் இந்த தவறை செய்யக்கூடாது, செய்து விடாதீர்கள். அப்படிங்கிற தவறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புரட்டாசியில் எந்த மாதிரி முறையில் விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறைகள் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம விரதம் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனதில் பார்த்திங்கன்னா உண்மையான பக்தி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் உங்களுடைய கடின உழைப்பில் மட்டும் நம்பிக்கை வைங்க. அதே சமயத்தில் பொய்கள் கூறுவதை தவிர்க்கணும். வஞ்ச எண்ணங்கள் விலக்கி வைக்கணும். எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. பேராசை குணம் இருக்கக்கூடாது. முறையற்ற முறையில் பணம் பெறுவது பற்றிய கனவில் கூட நினைக்கவே கூடாது. பேச்சில் உண்மை இருக்கணும், பணிவு இருக்கணும். கடுமையான வார்த்தைகளால் யாரையும் பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவுடைய அருளை பெறுவதற்கு இது எல்லாமே இருக்கணும்.
ஏனென்றால் புரட்டாசியில் நம்ம விரதம் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உடல் தூய்மையும் உள்ள தூய்மையும் இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற பக்தி பார்த்திங்கன்னா முழுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணுவனுடைய அருள் பெற நம்ம இது எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மறந்தும் கூட இந்த தவறை எதையுமே செய்யக்கூடாது. புரட்டாசி மாதத்தில் விரதமிருந்து வழிபடுபவர்கள் கண்டிப்பாக இந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி இந்த வழிபாட்டை பெண்கள் செய்வதன் மூலமாக பார்த்திங்கன்னா பல பலன்கள் நம்மளை தேடி வரும். அதனால் மகாவிஷ்ணுவினுடைய பூரண அருள் கிடைக்க பெண்கள் சிறப்பான முறையில் புரட்டாசி வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. பெண்கள் மட்டும் இல்லாமல் அனைவரும் பார்த்திங்கன்னா புரட்டாசி விரதத்தை கடைபிடிக்கலாம். ஏனென்றால் புரட்டாசி விரதம் பார்த்திங்கன்னா பெருமாளுடைய அருள் கிடைக்க பெற ஒரு சிறப்பான விரதம். இந்த பதிவின் மூலமாக கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பயனுள்ள நிறைய விஷயங்கள் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் மை ஸ்வீட் மாம் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.